இன்னைக்குப்பா நம்ம வந்து வெயிட் லாஸ் சூப்பு செய்ய போறோம். ரொம்ப ஹெல்தியா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். அவ்வளோ அருமையான டேஸ்டான ஒரு சூப்பு செய்ய போறோம். முருங்கைக்கீரை வச்சு மைசூர் தால் வச்சு. இது வந்து மைசூர் பருப்புப்பா. எல்லா கடையிலுமே கிடைக்குது, எல்லா இதுலயுமே. இதுல அவ்வளோ புரோட்டீன் நிறைஞ்சிருக்கு. நான் வந்து மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பிடி வந்து கரெக்டா அளவு வந்து 50 கிராம். 50 கிராம் நான் எடுத்திருக்கேன்ப்பா. அந்த பிடி அளவு வந்து நான் இதுல ஊற வச்சிருக்கேன். 15 நிமிஷம் நான் ஊற வச்சிருக்கேன் அம்மா. இப்ப இத வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சிருக்கேன் 15 நிமிஷத்துக்கு. நம்ம இதை வந்து குக்கர்ல போட்டுக்குவோம். இப்ப நம்ம பருப்பு வேகிறதுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்குவோம். பருப்பு ஒழுங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். இப்போ வந்து நம்ம இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வைப்போம். இப்பப்பா நம்ம வந்து 2 விசில் ஹைலையும் 2 விசில் மீடியத்திலையும் வச்சு நம்ம வச்சிருக்கோம். இப்போ நல்லா விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பருப்பு நல்லா மசந்துருச்சு, நல்லா பூவா மலர்ந்துருச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு சட்டி வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை, இது இந்த கீரையை போட்டுக்கிடுவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷானதுப்பா, இன்னைக்கு தான் வாங்கினது. கீரையெல்லாம் அப்பப்போ வாங்கி அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக சமைச்சிடணும். நல்லா ஒரு பிடி அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரை போட்டுக்குவோம். இப்போ இந்த முருங்கைக்கீரை முழுங்குற அளவுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ முருங்கைக்கீரையில் நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம்லப்பா, அது தண்ணி நல்லா கொதிச்சு வர்றப்ப நம்ம கீரை எடுத்துருவோம். தண்ணியில இருந்து எடுத்து நம்ம பச்சை தண்ணியில மாத்தோம்னா நம்மளுக்கு அப்படியே அந்த சத்து ஃபுல்லா கிடைக்கும், கலரும் மாறாது. அது கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. இப்ப நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணி கொதிக்கும் போது டக்குன்னு கேஸ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த கீரையை வந்து அப்படியே எடுத்துக்கணும். பார்த்தீங்களா, கலர் அப்படியே இருக்கு பாருங்க, நல்லா பசை பசேன்னு இருக்கு. இப்போ இதில் வந்து இதை கிணத்துல போட்டுக்குவோம். இது வந்து பச்சை தண்ணிப்பா. இந்த பச்சை தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ கீரை ஒழுங்குற அளவுக்கு பச்சை தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை வந்து அப்படியே இப்படி எடுத்து வச்சுருவோம். பார்த்தீங்களா, கீரை வந்து உங்களுக்கு நல்லா பசேன்னு இருக்கும், நம்மளுக்கு ஃபுல் சத்தும் கிடைக்கும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூனு நம்ம சீரகம் போட்டுக்கிடுவோம்ப்பா. நம்ம இது வந்து இடிக்கிறது, மிக்சியில் போடனாலும் மிக்சியில் போட்டுக்கோங்க, இல்லை இப்படி கல் இருந்துச்சுன்னா இப்படி கல்லில் போட்டுக்கோங்க. இப்போ வந்து 3 பச்சை மிளகா போட்டுக்குருவோம். இதுப்பா இப்படி ஒரு பூண்டில் ஒரு 7 பீஸ் போட்டிருக்கோம். உரிச்சிட்டு இதை வந்து நம்ம வந்து இதை வந்து கல் வச்சு இப்படி நல்லா நச்சுன்னு தட்டி எடுத்துக்கிடுவோம். இப்பப்பா நல்லா நம்ம தட்டிக்கிட்டோம். நல்லா எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிட்டோம். இது அப்படியே இருக்கட்டும். இப்பப்பா கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு சட்டி வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். சிக்கெண்ணெய் 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிடுவோம். இது வந்து பிரியாணி இலைப்பா. இது ஒரு சின்ன இலையா ஒரு 3 போட்டுக்கிடுவோம். ஸ்டார் பூ நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த இதில் 1 போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம வந்துப்பா இது வந்து கடல் பாசி பூவு, இதையும் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இப்போ இதெல்லாம் நம்ம போட மேல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல ஒரு மணமாக இருக்கும். நம்ம சூப்பு சாப்பிடும் போது நல்ல மணமா இருக்கும். நம்ம இடிச்சு வச்சிருந்தோம்லப்பா, வெள்ளை பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய், இதையும் இதுல போட்டுக்கிறோம். இதை நம்ம லைட்டா ஒரு வதக்கிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா பச்சை வடை போற அளவுக்கு வதக்கியிருக்கோம்ப்பா. இப்போ அம்மா வந்து ஒரு பெரிய முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், நல்லா கட் பண்ணியிருக்கேன். நீங்க வேணா சின்ன முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா நீங்க 2 முருங்கைக்காவா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆமா, பெரிய நீளமா இருந்துச்சு ஒரு முருங்கைக்காய். இதையும் இதில் போட்டுக்குருவோம். இதை நல்லா வதக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம்ப்பா, இந்த சின்ன வெங்காயத்தில் இதில் ஒரு 12 பீஸு வெட்டி வச்சுருக்கேன். நல்லா நீளமாக 2 இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம்ப்பா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். உங்களுக்கு வயிற்றுல இருக்கிற கெட்ட கொழுப்புகளை அப்படியே நல்லா கரைச்சிரும்பா இந்த சின்ன வெங்காயம். எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. உடம்பு வந்து உங்களுக்கு வெயிட் வந்து அதிகமாக போடாது. அப்படியே நம்ம உங்களுக்கு இருக்க உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வெயிட்டை நல்லா குறைக்கக்கூடியது இந்த சின்ன வெங்காயம். முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வாங்கி
சாப்பிடுங்க. பச்சையாக கூட சாப்பிட்லாம்ப்பா. இந்த கூழுகளுக்கெல்லாம் வைக்கும் போது நல்லா பச்சையாக சாப்பிட்லாம். இப்படி இது நமக்கு இதில் சூப்பு இதுலாம் போடும் போது கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இதையும் நம்ம வதக்கிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்குவோம். இப்போ இது கரம் மசாலாப்பா. இந்த கரம் மசாலா அம்மா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் சேர்த்து அம்மா அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்குருவோம். மஞ்சப்பொடி போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு நம்ம காய் வேகிற அளவுக்கு நம்மளுக்கு உப்பு போட்டுக்குருவோம். எல்லாத்தையும் ஒரு வதக்கிடுவோம். இப்போப்பா நம்ம முருங்கைக்காய் நல்லா வேகணும். அப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்தால் தான் நம்மளுக்கு அதில் உள்ள ஜூஸ் ஃபுல்லாக நல்லா இறங்கணும். அந்த சத்து ஃபுல்லாக நல்லா இந்த இதில் இறங்கணும். அதனால் நல்லா நம்ம முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். எல்லாத்தையும் கலந்து விட்டுக்குருவோம். இப்போப்பா நம்ம வேக வச்சுருந்த மைசூர் பருப்பு நல்லா மலர்ந்துருக்கு. இந்த முருங்கைக்காயோடைய நம்ம இதை ஊற்றிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்லா நம்ம மீடியத்தில் வச்சு இந்த முருங்கைக்காய் நல்லா மலர்ற மாதிரி அப்படியே உங்களுக்கு நல்லா முருங்கைக்காய் நல்லா வெந்து மலர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம வேக விடணும். இப்போ மூடி போட்டுருவோம். நல்லா 20 நிமிஷத்துக்கு முருங்கைக்காய் நல்லா வேகட்டும்ப்பா. இப்போப்பா நம்ம முருங்கை இலையை இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம். இப்போப்பா முருங்கைக்கீரையில் அயன் சத்து இருக்குப்பா, ஃபைபர் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்ப்பா, கால்சியம் இருக்கு. தண்ணி ஊற்றி உங்களுக்கு அடிச்சு கொண்டு வரேன். இதை பேஸ்ட் ஆக்கி கொண்டு வரேன். அடிச்சு கொண்டு வந்துட்டேன். நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, நல்லா பசேன்றது பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பாருங்க. கலர் பச்சை கலர்ல நல்ல அப்படியே நம்மளுக்கு முருங்கைக்கீரையில் எந்த கலர் இருக்குமோ அதே சேம் கலர். இதே மாதிரி தான்ப்பா நம்ம பாலக்கீரைக்கும் நம்ம இதே மாதிரி தான் செய்வோம். அதே மெத்தடில் தான் முருங்கைக்கீரையும் செய்யணும். இப்போ நல்லா நம்ம 20 நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டுருக்கோம். மீடியத்தில் வச்சு நல்லா வெந்துருச்சுப்பா. நல்லா 20 நிமிஷம் நல்லா நம்ம வேக விட்டோம். எல்லா சத்துக்களும் அப்படியே முருங்கைக்காய் உள்ள பாருங்க. முருங்கைக்காய் நல்லா மலர்ந்துருச்சு பார்த்தீங்களா. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சுப்பா. எல்லாம் உங்களுக்கு வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா மசஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. எல்லாத்தையும் மசஞ்சிருக்கு. இப்போப்பா நம்ம அடிச்சு வச்சிருந்த முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, இதில் ஊற்றிடுவோம். இப்போ இந்த முருங்கைக்காவை நம்ம தனியாக எடுத்துக்கிடுவோம். அதில் உள்ள பல்ஸு தான் நம்ம போட போகிறோம். இப்போ நம்ம மிக்சியில் அடித்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டு நம்ம போட்டாச்சு. கீரையுடைய பச்சை வடை போடணும் இல்லையா, அதனால ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். இப்போ ஜல்லடையை எடுத்துக்கிடுவோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது. அதனால ரொம்பையும் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். இல்லை கீரையில் உள்ள சத்துக்கள் பூரா போயிடும் நமக்கு. அவ்வளோதான்ப்பா. இதை நம்ம அப்படியே குடிக்க முடியாது. இதை நம்ம ஜல்லடையில் இப்படி ஊற்றிக்கிடுவோம். இல்லை அப்படியே முருங்கைக்கீரையோட சூப்புப்பா. நல்லா கமகமன்னு வீடே மணக்குது. இப்போப்பா நல்லா இதை ஜல்லடையில் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிடுவோம். கீழே ஃபுல்லாக ஜூஸ் இறங்கிடும். நல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. எல்லா சத்துக்களும் நல்லா இறங்கிருச்சு ஜூஸில். அவ்வளோதான்ப்பா. நம்ம ஜூஸ் ஃபுல்லாக எடுத்தாச்சு, கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சு. இது ஃபுல் சக்கை. எல்லா ஜூஸும் கீழே இறங்கிடுச்சு. இது ஃபுல் சக்கைப்பா. இப்போ இந்த சக்கை நமக்கு தேவையில்லை. நம்ம இப்போ முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையாப்பா. நல்லா பாருங்க, நல்லா வெந்து நல்லா மலர்ந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதை அப்படியே எல்லாத்தையும் பல்ஸை பூரா எடுத்துருவோம். முருங்கைக்காவில் உள்ள பல்ஸு பூரா நம்ம எடுத்தாச்சு. இதில் நம்ம போட்டுக்குருவோம். நம்மளுக்கு சூப்பு குடிக்குமே தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அரை எலுமிச்சம்பழம் புளிஞ்சுக்குருவோம். இது எப்படியும் ஒரு 5 பேர் 4 பேர் சாப்பிட்லாம்ப்பா. நல்லா ஃபுல்லாக நல்லா 5 பேர் சாப்பிட்லாம். இப்போ நம்ம மிளகு பொடி போட்டுக்குருவோம். நம்ம காரத்துக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப மிளகு நல்லா ஹெல்ப் பண்ணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பொரியல் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைய சாப்பிட மாட்டாங்க.
அதனால இப்படி பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி வாரத்துக்கு 3 தடவை 2 தடவை இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்லா இம்யூனிட்டி பவர் நல்லா பூஸ்ட் ஆகும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ்ல மாற்றிக்கிடுவோம். முருங்கைக்கீரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு. வளரும் பிள்ளைகளுக்கு நம்ம கொஞ்சம் இப்படி பட்டர் போட்டு கொஞ்சம் கொடுத்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நீங்கள் டயட்டில் இருக்கிறவங்க போட தேவையில்லை. இப்போ அம்மா வந்து போடலை. சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது அதுகளுக்கு ரொம்ப விரும்பி குடிப்பாங்க சூப்பு, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாருமே குடிக்கலாம்ப்பா. டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.